கேட்காம அந்த போதை பாலை ஏன் குடிச்ச சொல்லு. அந்த பாலை நான் வேற கோப்பையில ஊத்தி தானே குடிச்சேன். ஏன்னா ஐராவதி கோப்பையில தானே கலந்தா, பால்ல கலக்கலையே. ஐயோ நிஷி, உன்னை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. இவனுக்கு என்னாச்சு? நம்ம பையன் பைத்தியமாயிட்டான். அவனும் பாலை குடிச்சானா என்ன? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏற்கனவே இவத்தோல தாங்க முடியல, இப்ப இவன் வேறயா? இளவரசர் தீராவை காணோம். அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டு எங்க போனாரு தெரியல. தேஜானா தீராவை பாத்தீங்களா? இல்ல, அரண்மனை முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் இல்ல. ஆமா, நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. என் பையன் எங்க போயிருப்பான்? நீங்க எல்லாம் இருந்தும் எங்க போனா? நான் என் பையனை பார்க்கணும் வீரா. நான் இப்பவே என் பையனை பார்க்கணும். போய் அவனை கூட்டிட்டு வா. அரண்மனை முழுக்க தேடு, நாடு முழுக்க தேடு. ஆனா அவனை கூட்டிட்டு வந்து. சரிம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். தீராவை நாங்க பார்க்கல, ஆனா நாங்க அரண்மனைக்கு வெளியில பயங்கரமானது ஒண்ணு பார்த்தோம். என்னது? ரொம்ப பெரிய காலடி தடம் பார்த்தோம். ஆனா அது சாதாரண மனுஷன் காலடி தடம் இல்ல. அது ஒரு பெரிய அசுரனா இருக்கணும், இல்ல காட்டு விலங்கா இருக்கணும். இது அந்த அசுரனோட கால் தடமாச்சு. இது அந்த அசுரனோட கால் தடம் தான், எனக்கு தெரியும். இரண்யாசுரன். அந்த அசுரன் திரும்பவும் வந்துட்டானா? அம்மா, அம்மா, இனி என் பையனை திரும்ப பார்க்கவே முடியாதா? அம்மா, தீராவுக்கு எதுவும் ஆகாது. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அந்த அசுரனை என் தம்பியை தொட கூட விட மாட்டேன். நீங்க உடம்ப பாத்துக்கங்கம்மா. நீங்க முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்க. ஆமா மகாராணி, நான் இருக்கிற வரைக்கும் தீராவை அந்த அசுரனால தொடவே முடியாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். வா வீரா, தீராவை தேடி போலாம். தீரா, 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 இது ரொம்ப பெரிய காடு. நம்ம 2 குழுவா பிரிஞ்சு போய் பார்க்கலாம். அப்பதான் தேட வசதியா இருக்கும். சரியா? தீரா, 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 தீரா. இளவரசர் தீரா, நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போங்க. இளவரசரே. தீரா, தீரா, நான் உன் நிலா வந்திருக்கேன். தீரா, தீரா, சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, இதுக்கு மேல நீ தனியா போக கூடாது. அங்க போனா உனக்கு தான் ஆபத்து. அந்த அசுரம் மோசமானவன். எல்லாரும் வரட்டும், ஒன்னா போலாம். தேஜானா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இதுக்கப்புறம் ஆபத்தான காடு. தேஜானா, என்ன போக விடுங்க. தீரா, சந்திரகாந்தா, தீரா, நீ எங்க இருக்க? சந்திரகாந்தா, எங்க நில்லு. இருக்கன்னு சொல்லு. சந்திரகாந்தா, தீராவை விட்டுரு, இல்லனா நான் உன்னை விட மாட்டேன். தீராவை விட்டுரு, தீராவை விட்டுரு, இல்லனா. வீரா, ஆமா, அது என்ன சத்தம்?
இது அந்த அசுரனோட கால் தடுமாச்சே. அவனோட மொழியும் இருக்கு. இது அந்த அசுரன் தான். இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். ஆனா காலடி தடம் இங்க வரைக்கும் தான் இருக்கு. அவன் எங்க போய் மறைஞ்சிட்டான்? பயந்து ஓடிட்டியா? நீ எங்க இருக்க? நீ பலசாலினா என் முன்னாடி வா. தீராவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. என் முன்னாடி வா கோழையே. தீரா, நிலா, குரல் கேக்குது. இது தீராவோட குரல் ஆச்சே. தீரா, நிலா, அந்த அசுரன் என்ன தூக்கிட்டு வந்துட்டான். நிலா, பயப்படாத தீரா. நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இனி உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அசுரன் என்ன கொன்னுருவான். நிலா, இல்ல பயப்படாத தீரா. நான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு எனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டா. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. நாங்க எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. பயப்படாத. ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிலா, நீ பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. தீரா நல்லா இருக்கான்ல? நான் சீக்கிரமாவே இவரை குணப்படுத்த புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் சீக்கிரமா குணமாகணும்னு மகாவிஷ்ணுவை வேண்டிக்கங்க. ஆஹா, சபாஷ்! விஜயநகரத்து படைகள் எவ்வளவு பெருசு, திறமையானது, வீரமானது. வீரர்களுக்கெல்லாம் வீரமான, இதுவரைக்கும் தோல்வி காணாத வீரன் இருக்கான். எவ்வளவு பெரிய மாவீரர்கள் இருந்தும் என் பையன் இப்ப மரணப்படுக்கையில இருக்கான். எல்லாரும் பேசும்போது பெருசா பேசுறீங்க, வாய்க்கிழிய சத்தியம் பண்றீங்க, பொறுப்பை எடுத்துக்கிறதா சொல்றீங்க, ஆனா நிறைவேற்றுறது இல்ல. இன்னையில இருந்து என் பையனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்ல. கிளம்பிக்கிறது போ. நிலா, நிலா. அம்மா, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. சந்திரகாந்தாவும் இங்க இருக்கா. தீராவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நிலா, போங்க. வைத்தியர் ஐயா, நீங்க ரொம்ப ஆண்டுகளா இங்கதான் இருக்கீங்க. நாடி துடிப்ப வச்சு என்னன்னு சொல்லிடுவீங்க? தீராக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் நாடி பிடிச்சி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல கெட்ட மந்திரங்கள் சூழ்ந்திருந்தது. அதுக்கப்புறமா ராணி ஐராவதி எர்ணாசுரனை இந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. பத்ராமா தன்னோட மாய சக்தியால அந்த அசுரனை கட்டி போட்டுட்டாங்க. அதுல இருந்து அவன் தப்பவே முடியாது. ஆனா யாரோ அந்த மாய சக்தியெல்லாம் உடைச்சு அந்த அசுரனை திரும்ப வெளியில வர வச்சிருக்காங்க. இந்த நாட்டுல பத்ராமாவை விட பெரிய மந்திர சக்தி யாரா இருக்க முடியும்? யார் அவங்க? பத்ராமாவோட மாய சக்தியை முறிச்சு அந்த அசுரனை வர வச்சது யாரு? அது எனக்கு தெரியாதும்மா. நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஐராவதி அம்மாவும் பத்ராமாவும் சேர்ந்து எந்த மாய சக்தியால அந்த அசுரனை கட்டுப்படுத்தினாங்களோ அந்த எல்லா சக்தியும் அதோட ரகசியத்தையும் இந்த அரண்மனையில ஏதோ ஒரு ரகசிய அறையில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க யாராலையும் போக முடியாது. அந்த மாய அறை அரண்மனையில இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ராணி ஐராவதி அப்புறம் பத்ராமா. அந்த ரகசிய அறையில இருந்து மாய சக்திகள் எப்படி வெளியில வந்துச்சுன்னே தெரியல. அந்த இரண்யாசுரனை பத்தின ரகசியங்கள் இந்த அரண்மனையில எந்த அறையில இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அந்த ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். அந்த ரகசிய அறை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பேன். ஒருத்தர் தான் எனக்கு தேவையான தகவலை சொல்ல முடியும். அவங்க தான் இந்த அரண்மனையில ரொம்ப நல்லாவே இருக்கவங்க. அவர்கிட்ட தான் கேட்கணும். இனிமே ராத்திரி பகலா தம்பியோட அறைக்கு முன்னாடி வீரர்கள் காவல் புரியணும். ஒரு நொடி கூட யாரும் இங்க இருந்து விலக கூடாது. அத்தை, நீங்க நல்ல வேலை செய்யறதுக்கு நான் முகூர்த்தம் பார்க்கணுமா என்ன? நல்ல நேரம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. நான் முதல் அடிய எப்படி அடிக்கலான்னு யோசிக்கிறேன். திட்டம் கிடைச்சிருச்சு. தேஜானா ஆ? அங்க பாரு.